தென்னிந்திய சினிமா மட்டுமின்றி நடிகை சமந்தா தற்பொழுது இந்திய அளவில் கவனிக்கப்படும் நடிகையாக மாறியுள்ளார். சென்னையை பூர்வீகமாக கொண்ட சமந்தா தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகரான நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யாவை காதலித்து 2017ஆம் ஆண்டு திருமணம் முடித்தார். இருவரும் 4 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். இதன் பின்னர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை திருமணம் முடித்துக் கொண்டார். அதே நேரம் சமந்தா சிங்கிளாக வாழ்ந்து வருகிறார். ஃபிட்னஸில் அதிகம் ஆர்வம் காட்டும் நடிகை சமந்தாவுக்கு ஏராளமான பட வாய்ப்புகளும் வெப் சீரியஸ் வாய்ப்புகளும் குவித்து வருகின்றன. இதற்கிடையே நாக சைத்தன்யாவை பிரிந்த பிறகு சமந்தா ஜீவனாம்சம் தொகையாக 200 கோடி ரூபாய் வரை பெற்றதாக தகவல்கள் பரவின. இது குறித்து பிரபல இயக்குனர் கரண் ஜோஹர் நடத்தும் காஃபி வித் கரண் என்ற நிகழ்ச்சியில் கரண் ஜோஹர் கேள்வி எழுப்பினார். அதற்கு சிரித்தவாறு பதிலளித்த நடிகை சமந்தா, என்னது 200 கோடி வாங்கினேனா? அந்த தொகை என்னுடைய பேங்க் அக்கவுண்டில் எப்பொழுது வரும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் காத்திருக்கிறேன் என்று கிண்டலாக கூறினார். மேலும் இந்த தகவலில் உண்மை இல்லை என்று கூறிய சமந்தா, ஜீவனாம்சம் தொகையாக ₹1 கூட பெறவில்லை என்று தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறுகையில், உண்மை என்னவென்றால் நான் ₹1 கூட யாரிடமிருந்தும் பெறவில்லை என்றார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.